லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. பட்ஜெட்டுகளில் வரிகள் தொடர்பான அறிவிப்புகளுக்கு மட்டுமல்ல, மனதை கவர்ந்தொழுக்கும் இலக்கிய வரிகளுக்கும் இடம் உண்டு. அதிலும் திருக்குறள் போன்ற தமிழ்ச்சங்க இலக்கியங்களின் வரிகளும் பட்ஜெட் உரைகளில் பல முறை எதிரொலித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக பதவியேற்றதிலிருந்தே பட்ஜெட் உரையில் தமிழ் இடம்பெற்று வந்திருக்கிறது. பட்ஜெட் உரையில் தேவைப்படும் இடங்களில் தமிழ்ச்சங்க இலக்கிய வரிகளை அவர் சுட்டிக்காட்டி வந்துள்ளார். 2019ஆம் ஆண்டில் யானை புகுந்த நிலம் என்ற பிசிராந்தையாரின் புறநானூற்று பாடலை சுட்டிக்காட்டி வரி வசூல் முறை பற்றி பேசிய நிர்மலா சீதாராமன் 2020இல் பூமி திருத்தி உண் என்ற ஆத்திச்சூடியை மேற்கோள் காட்டினார். Each line was only 3 worded ones. They were very simple ones. They called Ati Chudi. Bhumi Tirutti Un is the line from Ati Chudi, which was said by a saint poet, a woman called Avvayar. Bhumi Tirutti Un. First tend to your land, take care that you're not excessively leaving it, and then trying to take a crop out of it. 2021ஆம் ஆண்டில் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் என்ற திருக்குறளை அவர் மேற்கோள் காட்டினார். I borrow the words of Thiruvalluvar, the saint. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் நல்ல வல்லது அரசு. A king or a ruler is the one who creates and acquires wealth, protects and distributes it for common good. திருக்குறள். மொரார்ஜி தேசாய்க்கு அடுத்து அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்ற பெருமையை பெற்ற ப. சிதம்பரமும் தனது உரையின் போது திருக்குறள் வரிகளை மேற்கோள் காட்ட தவறமாட்டார். 2014ஆம் ஆண்டு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் ஆட்சியாளர்களுக்கு அவரது ஆயுதம் வெற்றி தராது, நேர்மையான ஆட்சியே வெற்றி தரும் என பொருள்படும் வேலென்று வெற்றி தருவது மன்னவன் கோளுதும் கோடாதெனின் என்ற வரிகளை வாசித்தார். ப. சிதம்பரம், நிர்மலா சீதாராமன் போன்ற தமிழ் நிதியமைச்சர்கள் தவிர வடநாட்டு தலைவர்கள் சிலர் கூட திருக்குறளை மேற்கோள் காட்டியுள்ளனர். உதாரணமாக, ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக இருந்தபோது கூட நாடாளுமன்ற கூட்டத்தில் உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற திருக்குறளை வாசித்துள்ளார். உலக பொதுமறையாக விளங்கும் திருக்குறள் ஆட்சியாளர்களின் வழிகாட்டியாகவும் திகழ்வதில் வியப்பில்லை. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.